வெல்கம் டு அகிலேஷ் ஜனா vlog. எல்லாரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைக்கு வந்து எங்களோட சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் என்னென்ன சமையல் வந்து எங்களோட வீட்டில் இன்றைக்கு நடக்குதுன்றது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. இதில் வந்து முக்கியமாக விளை மீன் கறி வந்து வைக்கிறத தான் இன்றைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னென்ன சமைச்சிருக்கிறோம்ன்றதை வந்து இறுதியில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். எங்கள் இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னம் புதுசாக யாராவது வந்துருங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விளை மீன் வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு தலையும் வந்து அதுக்காக போட்டிருக்கேன். ஏன்டா எனக்கு இந்த மீன் துண்டு சாப்பிட்றதுலாம் பார்க்க தலை சாப்பிட்றதான் விருப்பம். அப்போ அதில் ஒரு தலையும் எடுத்து மீனும் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா உள்ளி, வெங்காயம், ஒரு 2-3 பச்சை மிளகாய், கருவேப்பமிலை, தக்காளி பழம், இதில் தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த மீன் கறியை வந்து வெங்காயம் எல்லாம் வதக்கி வைக்கல, மீனை வந்து நான் முதல்ல சட்டியில் வைக்க போகிறேன். இவ்வளோ மீன் தான் 2 சமைக்க போகிறேன். மிச்சம் இதில் 3 முறை இருக்குது. அதை நான் இப்போ பொரிக்க போகிறேன். ஏன்னா 2 பேருக்கு அளவாகத்தான் மீன் கறி வந்து வைக்க வேணும். இதுக்குள்ள இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி, தக்காளி பழம், கருவேப்பமிலை, கறிக்கு தேவையான அளவு உப்பு, கறிக்கு தேவையான அளவு தூள், நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல். இது வந்து நான் பழப்புளியை வந்து கரைச்செல்லாம் படித்து எடுத்து வச்சுருக்கிறேன். புளிக்கரைசல், தேங்காய் பால் வந்து 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாம் தனித்தனியாக வைக்கல, எல்லாமே டோட்டலாக இதுக்கே விட போகிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இவ்வளவும் படிவாக கொஞ்சம் கொதித்து கொண்டு வரட்டுக்கும், அது வரைக்கும் நாங்கள் மூடி விடுவோம். கொஞ்சம் கொதித்து கொண்டு வர மூடியை வந்து நாங்கள் திறப்போம். ஏனெண்டா பொங்கி ஊற்றுப்பாட்டு போடும் சில வழியில். கொஞ்சமாக கொதிக்கட்டுக்கும், கொதிச்சா போல் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கி கொண்டு வருது. நான் டக்கண்டு இதை மூடியை வந்து திறந்து எடுப்போம். அப்படி கோச்சு கொண்டு வந்தால் டக்கண்டு பாலை வெளியில் ஊற்றி விட்டுடும். இனி நாங்கள் மூட தேவையில்லை, இப்படியே இருந்து அவியட்டுக்கும். நல்ல வாசம் வருது. இப்படியே கிடந்து அவியட்டுக்கும். கறி பார்த்திங்கன்னா நல்ல மாதிரி கொதிச்சு கொண்டு இருக்குது. கொதிச்சு எல்லாம் படியாக வத்தட்டுக்கும் 10 போல் பார்ப்போம். அங்கால பார்த்திங்கன்னா மீன் கறி கொதிச்சு கொண்டு இருக்குது. இங்கால பார்த்திங்கன்னா மீன் வந்து பொரிஞ்சு கொண்டும் இருக்குது. இன்றைக்கு நல்ல மழை நல்ல மழைக்கு நல்ல இதமான நல்ல சாப்பாடாக அன்றைக்கு அதுக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா கறி வந்து நல்லா வற்றி கொண்டு போயிட்டுது. நான் இப்போ அடுப்பை வந்து நிப்பாட்டி கொள்கிறேன். இப்படி வந்து சமைக்கல நீங்கள் யோசிப்பீங்க எல்லாரும், மீன் வந்து உடையாதாண்டு. பாருங்க, மீன் வந்து கடைசி வரைக்கும் உடையாது. அகப்பையால் நாங்கள் 100 தரம்
கறிக்குள்ளே விட்டு கிளறி கொண்டிருக்காம எல்லாம் ஃபுல்லாக கொதிக்க விட்டுட்டு கடைசியாக இறக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீனுமே உடையாது, எல்லாமே அந்தபடியே இருக்கும். இப்போ எங்களுக்கு கறி வந்து நல்லா வத்திட்டுது, அடுப்பையும் மூவ் பண்ணியாச்சு, கறி வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ வாங்க இன்றைக்கி என்னென்ன சமைச்சிட்டுருக்குறோன்றதை வந்து பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை அரிசி சோறு, இன்றைக்கி இங்கால பருப்பு வெள்ளைக்கறி, இது வந்து பீட்ரூட்டில் குழம்பு வச்சுருக்கிறேன். இந்த வியாழக்கிழமைன்றதால அம்மா மட்டன் சாப்பிட மாட்டா, அதால் பீட்ரூட்டில் ஒரு குழம்பு வச்சுருக்கிறேன். இது நாங்கள் இப்போ வச்ச மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிடக்குது. தக்காளி பழமெல்லாம் அப்படி இருந்தால் தான் நம்ம சேர்த்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விளா மீன் குழம்பு, விலை மீன் பொரியல். ஓகே, இதுதான் எங்கள்கிட்ட சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.